ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்கள் செம்ம சூப்பராக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சூப்பர் குட் நியூஸோட தான் வந்திருக்கேன். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. என் பிரதருக்கு வந்து பேபி பிறந்துச்சு. ஸோ அந்த விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி வீடியோ எடுக்கலாமா வேணாமா டயலாமாலே இருந்தேன். பட் எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு மெமரி தானே. இது ஃப்யூச்சரில் என் தம்பி பையன் பார்த்தா கூட ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவான் இல்லையா? அதனால தான் என்ன ஜெண்டர் பேபின்னு வந்துட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் பண்ணிட்டேன். எஸ், இட்ஸ் அ பாய். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் துவா செய்யுங்க. ஸோ பேபி வந்துட்டு பார்த்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி 5 days கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு 4th day அப்போ என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, இன்றைக்கி கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும், ஈவினிங் பிறந்துடும் அப்படின்ட்டாங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட் ஆகி என்னாச்சு, சரி ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்குலாம் காஃபி பிஸ்கெட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், சாக்லேட்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து மாமி என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம வந்து ஒரு குடி பேக் மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதில் வந்து ட்ரிங்க், அது ஒரு ஜூஸு, சாக்லேட்டு, கேக் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே வந்து நாங்கள் 2 பேரும் கடைக்கு போயிருந்தோம். ஸோ மாமி தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் ஒரு 4 days போயிட்டுருக்கு. ஸோ டெய்லி ஒரு பிக்னிக் மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அங்கே வந்துட்டு இந்த பேக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அந்த டைமில் நமக்கு டக்குன்னு வருவாங்க கொடுக்குறதுக்கு, என்ன அப்போதைக்கு எடுக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரையோராகவே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். நார்மலாக செக்கப்புக்கு வந்தது தான். பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த் தான் டியூ இருக்குது. என் பிரதருமே அப்போ தான் வரதா பிளான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து சீக்கிரமாக வந்துட்டு செக்கப்புக்கு வந்ததும் வந்து டெலிவரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து ஆனால் டெலிவரி ஆகலை, வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டுக்கெல்லாம் வந்துவிட்டோம். நெக்ஸ்ட் டே மறுபடியும் வந்துட்டு பார்த்தோன்னா காலையில் வந்து இல்லை இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பேபி பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி ஃபைசனுக்கும் ஸ்கூல் லீவ். நேராக வந்து நானும் ஃபைசனும் கிளம்பி வந்துட்டோம். திடீர்னு வந்து பார்த்தோன்னாக்கா சி செக்ஷன் போயிடலாம், அதுதான் குழந்தைக்கு நல்லதுன்ட்டாங்க. ஸோ அம்மா ஹெல்த்தும் குழந்தை ஹெல்த்தும் தான் ரொம்ப முக்கியம். சி செக்ஷன் போயிடலாம். பிகாஸ் இப்போ நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்கிறத விட ரெண்டுமே ஒன்று மாதிரி தான். இப்போ இல்லை மெடிக்கல் டெக்னாலஜிக்கு ரெண்டுமே சேமாக தான் தெரியுது. அதனால் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஓகே போயிடலாம் அப்படின்னாச்சு. 2 பேரும் ஹெல்த்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால் இப்போ ஓட்டிக்கு வெளியே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சுன்னா இத்தனை நாளாக எப்போன்னு காத்துட்டு இருந்தோம். ஃபைனலி தி டே இஸ் ஹியர். அதுக்கப்புறம் என் தம்பியும் வந்து பார்த்தா ஆக்சுவலி இந்தியாவில் இருக்க வேண்டியது, டெலிவரி டைமுக்கு தான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருந்தாரு. ஸோ முன்னாடி ஆகுறதுனால அவரால் வர முடியலையா. ஸோ அதனால் வந்து அவரும் வந்து வீடியோ கால்லேயே பேசிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபைசனும் அதுக்கு மேலே பேபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எக்ஸைட்டடாக வந்து பேசிட்டு இருந்தான். ஸோ வீடியோ காலையும் பிரதர் இருந்தார். ஏன்னா மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே ஓட்டி வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பிரதரும் வந்து வீடியோ கால்லேயே வந்து காமிச்சிட்டே இருந்தேன். நானும் வீடியோ எடுத்துகிட்டு காலையும் வந்து காமிச்சிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து குழந்தைய கொடுத்துட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து வீடியோ காலில் காட்டுறதா இல்லை பேபியை வந்து வீடியோ எடுக்கிறதா எனக்கு எதுவுமே புரியல. கொடுத்துட்டு ஒரு 2-3 minutes தான் இருக்கும், டக்குன்னு உள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே வீடியோ எடுக்கலை. ஃபுல் பிஸியாக போயிட்டு இருந்துச்சு அந்த நாள் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 days ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. 5th day அன்றைக்கி ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் டெய்லியுமே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்தாலே ஒரு பேபி ஞாபகமாக தான் இருந்துச்சு. ஸோ இடையிலே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நான் ஒரு நாள் ஈவினிங் டைமில் வந்துட்டு அஜித் கூப்பிட்டு பாங்க சொல்லி பேருமே வச்சுட்டாங்க. அப்போதைக்கு நான் போகலன்னா அதையுமே ஷூட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து 7th day அப்போது வந்து ஹக்கிகா கொடுக்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலே வந்துட்டு மொதல் நாள் ஈவினிங் போயிட்டேன். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து காலையிலே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைசல் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வந்து அங்கே போயாச்சு. அங்கே போனாக்கா கடைசியில் அம்மா வந்து வெளியே எங்கே போயிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் ஃபைசலும் வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா தண்ணி ஃபுல்லாக வலிய இருந்ததுன்னா ஃபைசனுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஏன்னா மோஸ்ட்லியாக அந்த பக்கம் விட மாட்டேன், பயமாக இருக்கும் தண்ணி இருக்கிறதுனால. ஸோ உடனே வந்து அங்கே தெருவில் இருக்கிற கல் எல்லாத்தையும் பொறுக்கி அடித்து விளாட ஆரம்பித்தார். இதில் வந்து அவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் சின்ன ஈஸியான ஒரு விஷயம். நம்ம சைல்டுஹுட்டில் இருக்கும்போது சும்மா போகிற போக்கில் அடித்து போட்டுட்டு போயிட்டே இருப்போம். இவன் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்து அடிச்சிட்டு இருந்தான். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலையிலேயே ஒரு 6:30 அந்த டைம்லலாம் வந்து ஹக்கியா கொடுத்துட்டு அப்புறம் கறி டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து இன்லாஸ் வீட்டுக்கு, பிரதரோட இன்லாஸ் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே போய் கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைசனுக்குமா அன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ ஃபைசனையுமே ஸ்கூலில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் விலாக் இருக்குது, அது நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.